தொடர்ந்து நம்முடைய சேனலை பாருங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்க. அடுத்த 6 மாதத்தில் முதல்வராக போவது திரு இபிஎஸ்ஆ அல்லது திரு திருமா வளவன் ஐயா அவர்களா? என்ன இந்த மாதிரி ஒரு டாபிக்கை நம்ம எடுத்து வந்திருக்கோம் அப்படின்னு சொன்னா, நடக்கிற பல விஷயங்கள் அதை நமக்கு உணர்த்துவது போலதான் நமக்கு தெரியுது. இப்ப இபிஎஸ் ஐயா ஏன் இந்த சிவி சண்முகம் சம்பந்தப்பட்ட அந்த குரூப்பை ஏன் விரைவா முடிவெடுங்க, சீக்கிரமா கூட வாங்க, சீக்கிரமா நம்ம கூட சேருங்கன்னு சொல்றதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, இவங்களுடைய இந்த 53 அந்த கூட்டணி கட்சியோட திரு காமராஜ் அவரை பத்தி பெரிய பிரச்சனை கிடையாது. அவர் இப்போ ரொம்ப செலவு பண்ணி அந்த இடத்துல வெற்றி அடைஞ்சதால எங்க பைசாகுதோ அங்க இருப்பாரு. நாளைக்கு அதிமுக ஆட்சி அமைக்கப்போ அங்க வந்துருவாரு. ஸோ அந்த 53 எம்எல்ஏக்கள் இன்டாக்டா திரு இபிஎஸ் அவர்கள் இருந்தா என்ன நடக்கும் அப்படின்னு நம்ம ஏற்கனவே ஒரு வீடியோல பேசியிருந்தோம். அதோட தொடர்ச்சி தான் இது. அந்த 53 எம்எல்ஏக்கள் திரு எடப்பாடி பழனிசாமி கிட்ட இருந்ததுன்னா, திமுக ஆல்ரெடி நான் சொன்னேன், அரசியல்ல எதுவுமே நிரந்தரம் கிடையாது, அது சரி இது தப்புன்றதுலாம் அர்த்தமே இல்லை. அது அரசியல். திமுகவோட சப்போர்ட்டோட கிட்டத்தட்ட 73 தொகுதியில நீங்க எல்லாரையும் விட்டுருங்க, பிரேமலதா அம்மா கூட விட்டுருங்க, விட்டுட்டா சற்றேறக்குறைய 59 தொகுதிகள். 59ம் இந்த 53 சேர்த்தா 112 தொகுதிகள்ல திரு எடப்பாடி பழனிசாமி ஐயாவுக்கு சப்போர்ட் பண்ண வந்துடுவாங்க. 112 எம்எல்ஏக்கள் கன்ஃபார்மா திரு எடப்பாடி அவர் முதல்வராக ஏத்துப்பாங்க. அது இல்லாம திரு எடப்பாடி ஐயா முதலமைச்சர் ஆகணும் அப்படின்னா அவருக்கு இன்னும் தேவைப்படுற எம்எல்ஏக்கள் 6 பேர், 112 பேருக்கு 6 பேர் ஷார்டேஜ். இப்ப பெரம்பூர் திருச்சியில யார் வெற்றி பெற போறாங்க அப்படின்றது அது அப்புறம். ஏன்னா இது நான் சொல்றது எல்லாமே 6 மாசம் கழிச்சு தான். இப்போ இவங்கள்ட்ட எந்த விதமான ஆக்ஷனுமே எந்த கட்சியுமே எடுக்க மாட்டாங்க. திரு விஜய் அவர்கள் ஆளட்டன்னு சொல்லிட்டு 5 வருஷம் உட்காந்துக்கிற அளவுக்கு டீசென்டான பார்ட்டிஸ் திமுகவில் அதிமுக கிடையாது. பார்த்தா ரொம்ப டீசென்டா இருப்பாங்க. ஆனா அந்த மாதிரிலாம் பெரும்பான்மை இல்லாத ஒரு கட்சியை 5 வருஷம் ஆள்ட்டோம், நம்ம அது வரைக்கும் அமைதியா இருப்போன்ற எண்ணம்லாம் கண்டிப்பா 2 கட்சிக்குமே கிடையாது. இந்த 2 ஏன்னா அவர் ஆள வேண்டிய அவருமே மெஜாரிட்டி வாங்கல. ஒரு மெஜாரிட்டி வாங்கியிருந்தா கூட பரவாயில்ல, மக்கள் பெரும்பான்மையா கொடுக்கல. இந்த 112 ஒரு மேஜிக்கல் பாயிண்ட். அதை நம்ம தொடாத பண்ணாலே இதான் பிரச்சனை. நீ 112 தொட்டா கூட பிரச்சனை தான். ஒரு 125 பேருக்கு தான் 112, ஒரு 125 தொகுதியா இருந்தாதான் கொஞ்சம் சேஃபா இருக்க முடியும். சரி, இப்ப நம்ம சொன்ன மாதிரி 113 தொகுதிகள் கிட்டத்தட்ட 12ல இருந்து 13 தொகுதியில் அதிமுக எல்லாம் இன்டாக்ட் ஆயிட்டாங்கன்னா, விஜய் சார் கத்தி மேல நடக்கிற மாதிரி எப்ப கவுருனே தெரியாது. இப்ப நீங்க திங்க் பண்ணாங்க 118 இருக்குங்க, பிளஸ் இதெல்லாம் ஐயுஎம்எல் எல்லாமே சேர்ந்திருக்கு. அவங்க எப்படி அதிமுக ஆட்சி அமைக்க எப்படி விடுதலை சிறுத்தை, ஐயுஎம்எல், சிபிஐ, சிபிஎம், காங்கிரஸ் எல்லாம் உதவி பண்ணுவாங்கன்னா அவங்களாம் உதவியே பண்ண தேவையில்லை. அவங்க போய் எதுக்கு உதவி பண்ணிட்டு? அந்த 113 தொகுதியில இருக்கிற அதிமுக ஆல்ரெடி சொன்ன மாதிரி இங்க எப்படி இவங்க அதிமுக இருந்து எம்எல்ஏ தூக்க ட்ரை பண்ணாங்களோ அதே மாதிரி அவங்க தாவேக்கல இருந்து ஒரு 10 எம்எல்ஏ தூக்கிட்டு அவங்க ராஜினாமா பண்ண சொல்லிட்டாங்க அப்படின்னு சொன்னா நிச்சயமா அந்த ஃப்ளோர் டெஸ்ட்ல அவங்க ஈஸியா வின் பண்ணிட்டு என்ன பண்ணுவாங்க, அழகா ஆட்சி அமைச்சு போயிடுவாங்க. இது அதாவது இது அநீதி, அதாவது நேர்மையான வழியில அநீதியான ஒரு வழி. இதை செய்வாங்கன்னா கண்டிப்பா செய்வாங்க. அரசியல்ல எல்லாம் செய்ய மாட்டான்னு நீங்க எதுவுமே சொல்ல முடியாது, எல்லாமே செய்வாங்க. அவங்க செய்ய மாட்டாங்க, அதுக்கு ஒரு காரியங்கள் சொல்லுவாங்க, அது நீங்க நம்புற மாதிரி இருக்கும். அதை நீங்க நம்பிதான் ஆகணும், வேற வழியும் கிடையாது. அதை நம்புறதுக்கு ஒரு பாதி பேர் இருப்பான், நம்பாததுக்கு பாதி பேர் இருப்பான். இப்போ ஓட்டளிச்சவங்களாம் கொள்கை, நீதி, நியாய, நேர்மை போட்டா ஓட்டளிச்சாங்க, அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது. அந்த நேரத்துல அவங்க என்ன தோந்தோ போயிட்டு ஓட்டை குத்திட்டு வந்தாங்க, அவர் அந்த மாதிரி பண்ணிட்டாரு, இந்த 2 கட்சி சேர்ந்துருச்சு, அதெல்லாம் அவங்க ஓட்டழிவு, அப்படிலாம் ஒண்ணும் கிடையாது. அந்த நேரத்துல யாருக்கு வாக்களிக்கணுமோ அந்த இடத்துல அந்த இப்பதான் பார்த்தோமே, கடைசி 6 நாள் எல்லாமே மாறலையா? அது வரைக்கும் வாக்கு திமுக வெற்றி, அதிமுகவா அல்ல தாவேகா செகண்ட் வருமா, அதிமுக செகண்ட், தாவேகா 3வது வரும், கிட்டத்தட்ட 2 பேருக்கும் சற்றே ஒரே மாதிரி வாக்குகள் வரும்னு சொல்லிட்டு தேர்தலுக்கு 6 நாள் முன்னாடி இருந்த நிலைமை அந்த கடைசி 6 நாள்ல விஜய் சார் சில மேஜிக் எல்லாம் பண்ணாரு. இந்த படத்துல கிளைமேக்ஸ்ல சில மேஜிக் எல்லாம் பண்ணி வெற்றி பெறல. அதனால எல்லாமே அந்த கடைசி 5 நாள் 6 நாளை பொறுத்து. இப்ப திமுக அதிமுகவுமே கடைசி 5 6 நாள் எதுக்கு நம்பிடுவோம்னா, பணம் கொடுத்து நம்ம வாங்கிடலாம், நடக்கும் கடைசி 5 நாள் காசு கொடுத்து வாங்கிடலாம் அப்படின்ற மாதிரி எல்லாமே இந்த கடைசி 5 நாள் 10 நாள்ல தான் பிளான் பண்ண போதும். அது வரைக்கும் 4.5 வருஷம் 4.25 வருஷம் நடக்கிற எல்லா கூத்தையுமே அந்த கடைசி ஒரு 10 நாள்ல மறந்து அன்னைக்கு என்ன அதான் மக்கள் ஞாபகம் வச்சுப்பாங்க. அந்த அளவுக்கு மக்கள் மறந்து இருக்கு. அதனால மக்கள் தான் இதெல்லாம் காரணமே தவிர ஆட்சியெல்லாம் காரணம் கிடையாது. ஆக இந்த 10 எம்எல்ஏக்களை எப்படி ஒரு 25 எம்எல்ஏ அதிமுக தூக்க நினைச்சாரோ அதே மாதிரி ஒரு 10 எம்எல்ஏக்களை தாவேக்கால இருந்து தூக்க தயங்காத இருப்பார் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள். அது அரசியல் அறமும் கூட. நான் அதை ஏத்து பேசல. ஏன்னா எம்எல்ஏ இப்ப நம்ம மக்களுக்கு ஜனநாயகம் எவ்வளவு ஒரு கேவலமான ஜனநாயகம்னா, இப்ப நம்ம யாருக்கு வாக்களிச்சீங்க, ஒரு தொகுதியிலையும் மக்கள் எப்படி மனக்குமலோடு இருப்பாங்கன்னு அந்த எம்எல்ஏக்களோ அல்லனா அந்த நிர்வாகிகளோ எதிர்கட்சியை நினைச்சிருப்பாங்களா?
திமுகவுக்கு கிட்டத்தட்ட அவன் திரு விஜய் அவர்கள் வந்து என்ன பண்றாருன்னா, டிவிகே டிஎம்கே 2 பேர் தான் போட்டின்னு சொல்லிட்டு வந்து அவ்வளோ பெரிய அறிக்கையெல்லாம் விட்டு அவ்வளோ பேசுறாரு. 107 தொகுதியை பெற்ற தாவேகாவுடைய எம்எல்ஏல ஒரு 13 எம்எல்ஏக்கள் வந்து இப்ப மாற்று கட்சிக்கு போயிருந்தா தாவேகா சம்பந்தப்பட்ட சோசியல் மீடியாக்கள் என்ன பேசியிருக்கோம்? இவன் ஒரு நம்பிக்கை துரோகி, எவ்வளவு கேவலமா பேசியிருக்கோம். அந்த 107 எம்எல்ஏல 13 பேரு. ஏன்னா 107 எம்எல்ஏக்களும் அவங்க வாக்களிக்கும் போது மக்கள் திரு விஜய் அவர்கள் தான் முதலமைச்சர் சொல்லி தான் வாக்களிக்கிறாங்க. 107 எம்எல்ஏக்களுக்கு 107 தொகுதி ஜெயிச்ச எல்லாருக்குமே அந்த தொகுதியில அன்று வந்து சந்தோஷமா கொண்டாடி இருப்பாங்க. நம்ம தொகுதியில நம்ம தளபதி வந்து வெற்றி பெற வச்சுட்டோம் 107 தொகுதியில். அதே மாதிரி திமுக கூட்டணி போட்டியிட்ட அந்த 73 தொகுதியில வெற்றி பெற்ற அந்த மக்கள் வாக்களிக்கும் போது விடுதலை சிறுத்தைக்கு வாக்களிச்சிருப்பாங்க, காங்கிரஸ் வாக்களிச்சிருப்பாங்க. ஆனா வாக்களிக்கும் போது இந்த வாக்கு திரு ஸ்டாலின் அவர்கள் முதலமைச்சர் ஆகணும்னு சொல்லி அளித்த வாக்குகள். அந்த வாக்களித்த மக்களுக்கு வந்து எவ்வளவு பெரிய துரோகம் பண்ணிட்டு, நம்ம துரோகத்தெல்லாம் பத்தி பேசுறதுக்கு எந்த விதமான அருகதையும் இல்லாத கட்சிகள் இந்த அரசியல் கட்சிகள் அப்படின்னு எந்த மாற்று கருத்தும் வருது. விடுதலை சிறுத்தையா இருந்தாலும் சிபிஎம் இருந்தாலும் சரி, இல்ல காங்கிரஸ் அவங்களுடைய சொத்து மாதிரி இன்னைக்கு அதை வந்து யூஸ் பண்றாங்க அவங்க. இல்ல அது எங்க 2 சீட்டு, இல்ல இது எங்க 2 சீட்டு, இது எங்க 5 சீட்டுன்னு சொல்லி அவங்க தோல் தட்டிட்டு போறாங்க. அது திமுக தான் அதே மாதிரிதான், அதிமுக தான் அதே மாதிரிதான். இப்ப எடப்பாடி பழனிசாமி ஐயா வேணான்ட்டு இத்தனை பேர் திமுக ஓட்டு போட்டிருப்பாங்க. அந்த வாக்கு அந்த எம்எல்ஏ பதவி எடுத்துட்டு போயிட்டு நீங்க அதிமுக ஆதரவு வச்சாலும் அதே தான். அதே மாதிரி திமுக வேணாம் அதிமுக வாக்களிச்சு எடுத்து கொடுத்தாலும் அதே எல்லாமே அதே தான். வாக்களிக்கும் வரை மட்டும்தான் மக்களுக்கான ஜனநாயகம். வாக்களித்ததுக்கு அப்புறமா மக்களுக்கான ஜனநாயகம் கிடையாது. நம்ம அந்த சொத்தை எடுத்து அவங்க பேர்ல எழுதி கொடுத்துட்டோம். அடுத்த 5 வருஷம் கழிச்சு மறுபடியும் அந்த சொத்தை நம்ம வேற யாரும் கொடுக்க உரிமை வருமே தவிர ஒரு தடவை எழுதி கொடுத்துட்டு 5 வருஷத்துக்கு அந்த சொத்து நம்ம மறுபடியும் அந்த உரிமை கிடைக்குமா கிடைக்காதுன்ற முடிவை கூட நம்ம எடுக்க முடியாது. அந்த சொத்துக்கு சொந்தக்காரன் அந்த அரசியல் தலைவர்கள் தான் எடுக்க முடியும். இந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன், இந்த மாதிரி ஒரு காலத்துல திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் முதலமைச்சர் ஆகணும்னா அவர் எந்த காயினும் எடுப்பாரு. எடுத்து 10 எம்எல்ஏக்களை வந்து அவர் என்ன பண்ணலாம், கண்டிப்பா தாவேக்கால இருந்து இங்க எப்படி விளையாண்டாங்களோ அதே மாதிரி கேம் விளையாடி அவர் கண்டிப்பா ஆட்சியை பிடிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கிறது ஒரு 6 மாசம் கழிச்சு. ஏன்னா இப்ப பண்ண மாட்டாங்க. இப்ப பண்ணா மக்கள்கிட்ட ஒரு கொந்தளிப்பு வந்துடும். இவரும் ஒரு 6 மாசம் என்ன மாதிரி ஆட்சி, 6 மாசம் ஒரு வருஷம் என்ன மாதிரி ஆட்சி செய்யறாரு அப்படின்ற ஒரு எண்ணங்கள் வந்து அவங்க மனசுல இருந்துட்டே இருக்கு. கண்டிப்பா ரீஎலெக்ஷன் வராது. ரீஎலெக்ஷன் வர விட மாட்டாங்க. மறுபடியும் வந்து தேர்தலை சந்திக்க வாய்ப்பு கிடையாது. 2021 2030 தேர்தலை சந்திக்க மாட்டாங்க. இந்த எம்எல்ஏக்களை வச்சு ஏன்னா மறுபடியும் மக்கள்கிட்ட வந்து நின்று மக்கள் வந்து என்ன முடிவு எடுப்பாங்கன்னு தெரியாம இதுக்கு மாட்டி முழிக்கணும். அதனால 2029 வரைக்கும் கண்டிப்பா மறுதேர்தல் கிடையாது. மறுதேர்தல்ன்ற பாயிண்ட் அங்க முடிஞ்சு போச்சு. இவங்க இல்லைன்னா இவங்க எப்படி இருந்து ஆட்சி இடைத்தேர்தல் வரலாம தவிர மறுதேர்தல் முழு மறுதேர்தல் வர வாய்ப்பு கிடையாது. சரி, அப்படி இல்லைன்னா திருமாவளவன் ஐயா எப்படி முதல்வர் ஆவார் அப்படின்னா இப்ப இருக்கிற அதே ஸ்டேட் இதுதான். இப்போ தாவேக்கால ஒரு வேலை அதிமுகவோட இந்த எம்எல்ஏக்களுக்கு அவர் அமைச்சர் பதவி தரல. நீ வெளில இருந்துதாம்பா அவனுக்கு ஆதரவு அவங்க அமைச்சர் பதவி தரல. ஏன்னா என்னோட இது பேர் கெட்டு போயிடுன்ற முடிவு தெரியாம எடுத்துட்டாருன்னு வச்சுங்களேன். தமிழக வெற்றிக்கழக தலைவர் வந்து தெரியாம எடுத்துட்டாருன்னா அன்னைக்கு முடிஞ்சு போச்சு கதை. இவங்க 22 பேருக்கு நீங்க அமைச்சர் பதவி கொடுக்கல, 25 பேருக்கு அமைச்சர் பதவி நீங்க உள்ள சேர்க்கலன்னா பதவி கிடைக்காமலாம் உங்களுக்கு எல்லாம் வந்து அந்த அளவுக்கு சப்போர்ட் பண்ற அளவுக்கு பரந்த மனப்பான்மை கொண்டவர்கள் கிடையாது. வேலுமணியும் மற்றும் சி.வி. சண்முகமணியை சேர்ந்தெல்லாம் அந்த அளவுலாம் வந்து திரு விஜய் அவர்கள் வந்து வானலாவிய ஒரு தலைவர்லாம் அவங்கெல்லாம் ஹெல்ப் எல்லாம் பண்ண மாட்டாங்க. கவுத்து விட்டு போயிட்டே இருப்பாங்க. அந்த மாதிரி கவுத்து விட்டு போகும்போது என்ன பண்ணுவாங்க, எல்லாம் ஒண்ணு சேர்ந்துட்டு இவங்களுக்கு வேண்டியது அமைச்சர் பதவி. அது எப்படி இருந்தாலும் தலைவரா இருக்க போறது, முதல்வரா இருக்க போறது ஒண்ணு எடப்பாடி பழனிசாமியா இல்லைன்னா திருமாவளவன் ஐயாவா, அவ்வளவுதான் அவங்க பிரச்சனை. திருமாவளவன் ஐயா முதலமைச்சர் ஆயிட்டாங்கன்னா இந்த மாதிரி அந்த கட்சியை உடைக்கிற வேலை, கட்சியை உடைக்க ட்ரை பண்றாங்க, வேலைக்கு ஆகல அப்படின்னா என்ன பண்ணும் அதிமுக. ஆனா நான் 53 பேர் வந்துட்டேன், நீ என்ன பண்றியோ பண்ணீங்க திமுக கிட்ட சொன்னாங்கன்னா 6 மாசம் 1 வருஷம் கழிச்சு இவங்களுக்கு விஜய் ஒரு புதிய கட்சி வந்து ஒழிப்பது. ஒரு கட்சியை ஒழிச்சா ஒரு கட்சி வளர்ன்றதா மறுபடியும் அரசியல் எல்லாமே அறம், எதுவுமே அறம் இல்லாது கிடையாது. அரசியல்ல எல்லாமே இருக்கும். அரசியல்ன்றது சும்மா டீசென்ட் எல்லாம் கிடையாது, எல்லாமே இருக்கு. அரசியல் மட்டும் இல்ல, சினிமா தொழில்கள் எல்லாத்துலயுமே இருக்கு. சினிமாலே அது இருக்கு. ஒரு பிசினஸ் பண்ண கூட பாத்தீங்கன்னா இங்க ஒரு கடை இருக்கும், பக்கத்துல ஒரு கடை இருக்கும், புதுசா ஒரு கடை வருதுன்னு வச்சுங்களேன். அப்ப என்ன பண்ணுவான், அந்த 2 கடை சேர்ந்து அந்த கடையை ஒழிக்கதான் பார்ப்பான். இது தொழில் அரசியல் எல்லாமே ஒண்ணுதான். அந்த மாதிரி திமுக திருமாவளவன் அவர்களை வந்து முதல்வரா வந்து இப்ப திமுக அதிமுக ஒன்னா இப்ப ஒரு வேலை இப்படி வச்சுங்களேன். தாவேகா வந்து சரியா ஆட்சி செய்யல அப்படின்னா மறுபடியும் திமுக அதிமுக ஃபைட் ஆகும். ஆனா ஆட்சியை பிடிக்கணும். அப்ப என்ன பண்ணுவாங்கன்னா 2 பேர் டைரக்டா ஒண்ணு சேராம, மக்கள் மத்தியில இருந்து 2 பேரும் ஒண்ணு சேராம திருமாவளவன் அவர்கள் வந்து முதலமைச்சர் ஆக்குனாங்க. 2 பேரும் வெளில இருந்து ஆதரவு, நான் ஒரு கட்சி ஆதரவு உள்ள இருந்து ஆதரவு தரலாம், வெளில இருந்து ஆதரவு தரலாம்னு ஒரு முடிவு எடுப்பாங்க. அதுல திமுக என்ன பண்ண, நாங்க வரல நீங்க மட்டும் இருந்துக்கன்னு சொல்லி ஒரு பெருந்த மனப்பான்மையோட சொல்ற மாதிரி சொல்லிடு. பட் அதிமுக இப்ப கண்டிப்பா இந்த அதிகாரத்தை வந்து சுவைக்க வேண்டிய நேரம். திமுக இப்பதான் சுவைச்சிருக்கு. அதனால
அது ரொம்ப ஆசைப்படாத அமைச்சர் பதவி. ஆனா கண்டிப்பா அதிமுகவுடைய அந்த குரூப்ல இருக்கிறவங்க தாவேக்கால கிடைச்சாலும் அமைச்சர் பதவி, திரு எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சரானாலும் அமைச்சர் பதவி, திரு திருமாவளவன் முதலமைச்சரானாலும் அமைச்சர் பதவி கண்டிப்பா அந்த அதிமுக சேர்ந்த கிட்டத்தட்ட 47 53 பேர், ஆனா ஒரு 20ல இருந்து 25 பேர் 30 பேர் கிட்டத்தட்ட கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கும்போது அவங்க 3 பாயிண்ட்டுமே தொடுவாங்க. திரு எடப்பாடி பழனிசாமி ஐயா முதலமைச்சராக அவர் தான் முயற்சி பண்ணார். அந்த ஐயா முதல்வராக தான் எடப்பாடி பழனிசாமி ஐயா இல்ல திருமாவளவன் ஐயா முயற்சி செய்யலாம். அமைச்சர் இவங்க தான். விஜய் முதல்வரா, திரு எடப்பாடி பழனிசாமி முதல்வரா, திரு திருமாவளவன் முதல்வரா, இந்த 3 பேர்ல யார் முதல்வராக இருந்தாலும் அமைச்சர் பதவி கன்ஃபார்ம். அப்படி இல்ல தாவேக்கு வந்து அமைச்சர் பதவி கொடுக்கலாம், அவங்களே ஆட்டோமேட்டிக் வந்து இபிஎஸ் ஐயா ட்ரை பண்ணுவாங்க. இபிஎஸ் ஐயாவில் இல்லப்பா என்னால அந்த தாவேக்கா கட்சி வந்து கவுக்க முடியலப்பானா சரி திருமாவளவன் முதலமைச்சர் ஆகிட்டு நீ வெளில இருந்து ஆதரவு கூட, நீ உள்ள இருந்து ஆதரவு கூட, திருமாவளவன் ஐயா வந்து இப்படி ஒரு 6 பேரை கம்யூனிஸ்ட்ல பேசி கரெக்ட் பண்ணி வந்துட்டார் அப்படின்னா அவரை முதல்வர் ஆக்கிட்டோம் கூட அமைச்சராக இருக்கக்கூடிய ஒரு வழியை தான் செய்வாங்க. இன்று வெளியேறி போராடி கொண்டிருக்கும் அமைச்சர்களாக ஒரு 6 மாசம் 1 வருஷம் கழிச்சு இதுல நான் எந்தெந்த சப்ஜெக்ட் சொன்னு சொல்லி பாருங்க. திரு இபிஎஸ் அவர் முதல்வர் ஆகணும் அப்படின்னு சொல்லி சொன்னா அதுக்கும் இந்த எம்எல்ஏகள் ஒன்னா இருக்கணும். திரு திருமாவளவன் வந்து எம்எல்ஏ முதல்வர் ஆனாலும் இந்த எம்எல்ஏகள்லாம் ஒன்னா இருக்கணும். அதுக்குதான் இபிஎஸ் வந்து அவசரப்படுறாரு, சீக்கிரமா வாங்க, ரொம்ப லேட் பண்ணாதீங்க, அந்த ஆட்சிக்கு வந்து நம்ம புதிய ஆட்சி அமைக்கணும் அப்படின்றதுக்காதான் அவசரப்படலாம். இபிஎஸ்ஏ கவலையே பட மாட்டேன், நீ எதுப்பா நீ உன கட்சி விட்டு 5 வருஷம் வச்சுதான்ப்பா தேர்தல், என்ன அவசரம் வருது, என்ன அவசரம், இப்ப எதுக்கு இவங்க போய் என்ன பண்ண போறாங்க, இவ்வளவு வேகமா போய் என்ன பண்ண போறாங்க, ஏன் இபிஎஸ் வந்து இந்த அளவுக்கு வந்து கொஞ்சம் வேகமா வந்து எல்லாத்துக்கும் பதில் சொல்லிருக்கணும் அவசியமே இல்லை. நீ பண்டித்தோட சட்டசபை கூட போறது 6 மாசம் கழிச்சு தான். கட்சி உடைச்சுக்கோ, நான் தான் பொதுச் செயலர், என்ன பண்ண முடியும், பண்ணி கோர்ட்டு கேஸ் நடத்திலாம். ஏன் அப்படி அவசரப்படுறாங்க எல்லாம் நினைக்கிறாங்கன்னா பதவி அது கிடையாது. முதலமைச்சர் பதவிக்காக தான் இப்பொழுதும் இந்த வேகமான முன்னெடுப்புகள் நடந்து கொண்டிருக்கின்றன. இது 6 மாதம் கழித்து 3 விஷயங்கள் இருக்கலாம். திரு விஜய் அவர்கள் இந்த எம்எல்ஏக்களுக்கு வந்து அமைச்சர் பதவி கொடுத்து சட்ட சிக்கல் இல்லாமல் இருந்தால் இந்த அமைச்சர் இருப்பாங்க. சட்ட சிக்கலே சட்ட சிக்கலா இருந்தா அந்த அமைச்சர் தொடர்ந்து அமைச்சராக இருந்தால் கஷ்டம். ஆனா கண்டிப்பா மறுத்தேர்தலை யாருமே விரும்ப மாட்டாங்க. திரு விஜயா இருந்தாலும் சரி, திரு எடப்பாடி இருந்தாலும் சரி, திரு திமுக யாருமே அதை வந்து அதை வந்து நினைச்சோட பார்க்க மாட்டாங்க. மறுத்தேர்தல் அந்த 25 தொகுதியில அந்த மாதிரி மறுத்தேர்தல் வராம இருந்தா கண்டிப்பா இந்த 25 எம்எல்ஏ மறுபடியும் வந்து ஏடிஎம் கேட்ட போயிட்டு இபிஎஸ் எப்படின்னா முதலமைச்சராக முயற்சி பண்ணுவாங்க. அப்படியே முடியல அப்படின்னா திரு திருமாவளவன் ஐயா வந்து எப்படின்னா முதலமைச்சராக்கி, ஏன்னா இப்ப அடுத்தது 3வது டாபிக் இருக்குது, அவரும் வந்து கொஞ்சம் வந்து என்ன பண்ணணும், அந்த முதல்வரான்ற எண்ணம் வரணும், அதெல்லாம் யோசிக்க கூடாது. அந்த மாதிரி ஒரு லிஸ்ட்ல வந்து திரு திருமாவளவன் ஐயாவுடைய பேர் வந்தா எங்களை மாரி ஆட்கள் நாங்களாம் வந்து எந்த இதுல இருந்தாலுமே ஒரு பெரிய ஒரு தலைவர் வந்து திரு திருமாவளவன் அவர்கள். அந்த தலைவர் வந்து ஒரு 40 வருஷம் போராட்டத்துல ஒரு 10 நாள் 20 நாள் அவருடைய கணக்கு நம்ம 10 20 நாள் மூலம் சேர்ந்து போயிட்டு என்ன பண்ணுறது, பரவாயில்ல லிஸ்ட்ல வந்துடுறோம். நம்ம இந்த மாதிரி ஒரு தலைவர் வந்து பெரிய தலைவர் வந்து இருந்தார் அப்படின்ற மாதிரி ஒரு வரலாறு வந்து சொல்றதுக்கு ஒரு வழி இருக்கு, ஒரு வாய்ப்பு இருக்கு. நீங்க வந்து அந்த இனத்துக்கு வந்து ஒரு தலைவரா இருந்தா கூட நீங்க உண்மையான ஒரு தலைவர், ஒரு உண்மையான மக்களை நேசிக்கக்கூடிய ஒரு தலைவர், கல்யாணங்களும் எதுவுமே பண்ணாம எந்த விதமான தன்னுடைய சுயநலத்துக்காக வாழாம அந்த அந்த ஒரு பர்டிகுலர் மக்களுக்காக வாழ்ந்தது மட்டும் இல்லாம பொதுமக்கள், சமுதாய புரட்சி, என்னென்னமோ சமூக நலின்னு என்னென்னமோ சொல்றாங்க. எல்லாருமே பாட்டாளி மக்கள் கட்சி என்ன சொல்லுதுன்னா ஒரு தாழ்த்தப்பட்ட ஒருத்தர் வந்து அந்த மாதிரி வரதான் அந்த கட்சியினுடைய ஒரு முக்கியமான விஷயம். அவங்களே பேசிட்டு நீங்க நினைக்கிறவங்க வரமாட்டாங்கன்னு சொல்லிட்டு அது அவங்களுக்குமே வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு பிளஸ் பாயிண்டா அமையக்கூடிய ஒரு விஷயமா கூட இருக்கும். அதுக்கப்புறம் அரசியல் எப்படி வேணா மாறலாம்னா ஒரு தலித் சமுதாயத்தை சேர்ந்த ஒரு முதல்வராக வந்து உங்களுக்கு மட்டுமில்ல அந்த இனத்துக்கே அந்த மக்களுக்கே வந்து எவ்வளவு பெரிய ஒரு விஷயமா இருக்கும். எல்லாரையும் உள்ளடக்கி இந்த தமிழ் சமுதாயத்துல வந்து பாத்தீங்கன்னு சொல்லி சொன்னா ஒரு தமிழனா ஒரு அந்த மாதிரி ஒரு இடத்துல இருந்து வந்து நீங்க ஆகினீங்கன்னா எல்லா மக்களையும் ஆளக்கூடிய ஒரு வழி வந்து கண்டிப்பா இன்னைக்கு வந்து சமுதாயத்துல எல்லா இடத்துலயுமே நம்முடைய இன மக்கள், தலித்தின மக்கள், அனைத்து ஜாதி மக்கள் எல்லாருமே இருக்காங்க. ஆனா ஒரு தொட முடியாத ஒரு உயரத்தை தொடக்கூடிய ஒரு வாய்ப்பு வந்து இறைவன் கொடுக்கப்போ நீங்க அதை கண்டிப்பா நீங்க வந்து அதை வந்து அக்செப்ட் பண்ணிக்கீங்க. அதுக்கான முயற்சி எடுங்க. அரசியல்ன்றது அதிகாரத்துக்கு, ஆட்சி அதிகாரத்துன்றதை மறந்துடாதீங்க. நீங்க ஒரு சப்போஸ் உங்களுக்கு வந்து தொடர்ந்து நீங்க ஒரு 5 வருஷம் வந்துட்டீங்கன்னா நீங்க என்னென்ன சாதனைகள் பண்ணலாம், உங்களுக்கு 2 கட்சியுமே வந்து தொடர்ந்து சப்போர்ட் பண்ணாங்கன்னா, ஏன் ஒருவேளை வந்து தாவேக்காக கூட ஒரு நேரத்துல வந்து இவங்க விட்டுறாங்கன்னா அவங்க கூட சப்போர்ட் பண்ணிட்டு உங்களை 5 வருஷம் ஆட்சி செய்ய விட்டாங்கன்னா எவ்வளவு பெரிய விஷயம். நீங்க நினைச்ச விஷயங்கள் எதுனா அட்லீஸ்ட் ஒரு 10% நீங்க நிறைவேற்றக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கும். தமிழ்நாட்டுக்கே பெருமையா இருக்குன்றதை நீங்க மறந்துடாதீங்க. நீங்க என்ன பண்றீங்க, தமிழ்நாடு பெருமையா தான் நினைக்கும் இந்த மாதிரி நம்ம ஒரு முதல்வர் வந்து நம்ம வாங்கியிருக்கிறோம். ஏன்னா உண்மையான உழைப்பாளி திரு திருமாவளவன் அவர் வந்து ஃபர்ஸ்ட் வந்து அவர் மனசை வந்து மாத்திரம் நம்ம வந்து இப்படின்ற நீங்க வந்து நீங்க வந்து ஒரு சூப்பரான ஒரு ஆளுன்றதை நீங்க மறக்காதீங்க. நீங்க தொடர்ந்து வந்து முதல்வர் கனவு வந்து தக்க வச்சுட்டே இருங்க. அப்படி நம்ம கிடைக்கும்ன்ற நம்பிக்கையோட இருங்க. கண்டிப்பா திரு விஜய் அவர்களே வந்து 2 வருஷத்துல கட்சி ஆரம்பிச்சு இவ்வளவு பெரிய விஷயமா இருக்கும்போது நீங்க 40 வருஷமா இருக்கீங்க.
கண்டிப்பா நமக்கு அதுக்கான வாய்ப்பு கிடைச்சதுன்னா நீங்க நிச்சயமா உபயோகித்து நீங்களும் முதல்வராக முயற்சி பண்ணுங்கள். ஆனா ஒரு 6 மாசம் கழிச்சு, ஒரு வருஷம் கழிச்சு மறுபடியும் இந்த விஷயம் மறுபடியும் விஸ்வரூபம் எடுக்கும். அப்ப திரு இபிஎஸ்ஓ அல்லது திரு தொல் திருமாவளவன் அவர்களோ, விஜய் சார் சப்போஸ் முதல்வர் அவரை மாத்திரான இந்த 2 பேர்ல ஒருவர் தான் நிச்சயமான முதல்வராக மாறுவார்கள்.